அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகருக்கு இந்த கடன் ஏன் ஏற்படுது, ஜாதக அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு கடன் ஏற்படுத மிக எளிதில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில். இப்போ ஒரு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னத்துக்கு சந்திரன் எந்த இடத்தில் இருந்தாலும் பிளான் போட லக்குனம் அங்கிருந்து சந்திரன் எந்த இடத்தில் இருந்தாலும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாவிட்டாலும் இப்போ ஜென்ம லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானம் 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஜாதகர் கடன்களால், அதாவது கடன் வாங்கி அவர் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்ற, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு சந்திரன் எந்த இடத்தில் இருந்தாலும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாவிட்டாலும் ஜனன லக்னத்துக்கு கேந்திரங்களான 1, 4, 7, 10 இந்த இடத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் அந்த ஜாதகர் அமைப்பு இருக்கும். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. இது கடன் வாங்கியிருக்குன்னு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்து அது தன்னால் புரியும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.